This video is sponsored by SBO Digital Marketing Job. இதில் பார்த்தீங்கன்னா மாதம் 21,000 வரைக்கும் சம்பாதிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஃப்ரெண்ட்ஸ். வேணுன்றவங்க எனக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இப்போ பார்த்தோன்னா நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா மைதா பணியாரம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான அளவுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 200 கிராம் அளவுக்கு ஒரு பால் பாக்கெட் மட்டும் நான் ஊற்றிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் மாட்டுப்பாலாக இருந்தாலும் பரவாயில்ல, கடைப்பாலாக இருந்தாலும் ஓகே தான். நான் இப்போதைக்கு கடையில் வாங்கின பால் தான் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு முட்டை மட்டும் எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அந்த முட்டையை நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா நம்ம பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சர்க்கரை இனிப்புக்காக ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா இனிப்பை ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தனித்தனியாக முட்டை, பால், சர்க்கரை மூணுமே ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பிளெண்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட்டு நம்ம அதில் என்ன ஆட் பண்ண போகிறோன்னு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா மைதா மாவு ஆட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கோதுமை மாவு வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை மைதா மாவு வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது உங்களுடைய சாய்ஸ் தான். நான் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மைதா மாவு தான் ஆட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேவையான அளவுக்கு மைதா எடுத்துக்கோங்க. அந்த மைதா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா நீங்கள் பிளெண்ட் பண்ண பார்த்தீங்கன்னா அதோட திக்னஸ் பதம் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேணுன்றவங்க சோடா மாவு யூஸ் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணலை. இன்னும் சில பேர் ரவையும் யூஸ் பண்ணிக்கிறாங்க, நல்லா பொசு கொடுக்குன்றதுக்காக. நான் ரவையும் யூஸ் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். நான் பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான், மைதா மட்டும் தான் ஆட் பண்ணி நான் திக்கான பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நான் இப்போது எண்ணெய் நல்லா காய வச்சு எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டம்ளரில் ஊற்றி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே இல்லைனாக்கா நீங்கள் அப்படியே கூட மொண்டு ஸ்பூனால் கூட ஊற்றலாம். பட் ஆனால் டம்ளரில் வச்சுக்கிட்டு நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு கரெக்டாக அந்த எண்ணெயில் ஊற்றி எடுக்கிறதுக்கும் அந்த பதம் கரெக்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு எண்ணெய் நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா திக்கான பதத்துக்கு நான் பார்த்தீங்கன்னா இன்னமும் எனக்கு பத்தலைன்றதுக்காக நான் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா திக்கான பதம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கேக்லாம் நம்ம பேக் பண்ணுறதுக்கு செய்கிறோம்ல, அது எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த மாதிரி அளவுக்கு நம்ம கொஞ்சம் நல்லா திக்காக பண்ணணும் தான் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டான ஷேப் வரும். அப்படின்னா தண்ணி மாதிரி அப்படியே பிரிஞ்சு ஓடிடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு திக்காக இருக்குதுன்னு உங்களுக்கே பார்த்தாலே தெரியும். இதில் வேணுன்றவங்க ரவையும் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. இப்போ நான் பார்த்தீங்கன்னா நல்லா கிளாஸில் ஊற்றி எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஊற்றி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அதை ஒரு நல்லா வானலில் எண்ணெயை காய வச்சு எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதில் நம்ம குழம்பு கரண்டியால் கொஞ்சமாக எண்ணெயை நல்லா சுட எண்ணெயை மொண்டு அதில் கொஞ்சமாக நம்ம அந்த ஊற்றி கொஞ்சம் லைட்டாக ஷேக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா அது கரண்டியை விட்டு பிரிஞ்சு வரும் ஃப்ரெண்ட்ஸ். பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம எண்ணெயிலே விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பன்னு நமக்கு கடையில் வாங்கி சாப்பிட்றோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அந்த பன்னு மாதிரி சாஃப்டாக நைஸாக டேஸ்டியான பன்னு மாதிரி நமக்கு மைதா பணியாரம் ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். நீங்கள் இதை சாப்பிட்டு பார்க்கும்போது அவ்வளோ சாஃப்ட்னஸ், முட்டையோட டேஸ்ட்டு, கவுச்செல்லாம் ரவை கூட வராது ஃப்ரெண்ட்ஸ். முட்டையோட டேஸ்ட்டு எல்லாம் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா எவ்வளோ பன்னு மாதிரி இருக்குன்னு. வேண்டுறவங்க ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.